வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்ல வெளியான தரமான 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றேன். நீங்க முழு படத்தை பார்த்துக்கலாம். அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம நேரடியா இந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ரணம் அறம் தவறேல் அப்படின்றது. இந்த படத்துல வைபவ் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் தானியா ஊப்பு அதுக்கப்புறம் நந்திதா ஸ்வேதா முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கிரைம் த்ரில்லர் படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். வைபவ் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருப்பாரு. இவர் ஒய்ஃப் கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அந்த விஷயத்துல இருந்து இவர் வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்னால இவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதாவது கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிப்பாரு. சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதுலாம் இவருக்கு சரியா தெரியாது. போலீஸ் ரிப்போர்ட்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, போலீஸ்க்கு இவர் ஹெல்ப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ரைட்டர்ன்றதுனால நல்ல ரிப்போர்ட் எழுத தெரியும். அதே சமயம் இறந்து போனவங்க எப்படி ஃபேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவருக்கு வரைய தெரியும். அதனால தான் இன்ஸ்பெக்டர் இவரை ஹெல்ப்புக்காக வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு முக்கியமான கேஸ் வருது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து துண்டு துண்டா வெட்டப்பட்ட மாதிரி பாடியை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கேஸ்ல நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவரும் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இன்ஸ்பெக்டரே காணாம போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் காணாம போனதுக்கு யாரு காரணம், அதே மாதிரி ஸ்டேஷன்ல பாடி கிடைச்சதுல அது யாரோட பாடி, எதுக்காக அந்த மாதிரி பாடியை வச்சாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்லயும் இருக்கு, ஆகா தமிழ்லயும் இருக்கு. எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கணும்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா படத்தை பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு வித்தைக்காரன் அப்படின்றது. உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த படத்துல காமெடி ஆக்டர் சதீஷ் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு மட்டும் சொல்ல முடியாது, காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நமக்கு ஒரு 3 டிஃபரெண்டான நபர்களை காட்டுறாங்க. அவங்க 3 பேருமே ஒவ்வொரு இல்லீகல் வேலைலாம் பார்ப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பேசிக்காவே ஒரு மெஜிஷியனா இருப்பாரு. அவங்க 3 பேர்கிட்டயும் சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுல ஒரு டீம் கிட்ட மட்டும் நம்ம டைமண்டை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த டீம் ஏத்துக்கிறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த டைமண்டை தூக்கிடுறாங்க. அந்த டைமண்ட் ஹீரோ கிட்ட தான் இருக்கும். ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாரு. சோ டைமண்டை ஹீரோ எங்க வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஒழுங்கா சொல்லுன்னு மிரட்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அதை தாண்டி அந்த டைமண்ட் எங்க போச்சு, இந்த 3 பேருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், என்னால அவங்க கூட பழக ஆரம்பிச்சாரு அப்படின்ற கேள்விகள்லாம் இந்த படத்தோட முடிவுல பதில சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அமேசான் பிரைம்ல முழு படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இல்லனா லிங்க்ல கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு நேற்று இந்த நேரம் அப்படின்றது. பிக் பாஸ்ல ஷாரிக்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு கதாபாத்திரம் தான் பண்ணியிருப்பாரு. ஷாரிக்கை தவிர எல்லாருமே புதுமுகமாக தான் இருப்பாங்க. நீங்க யாரையும் பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த படத்தோட பிளாட்டையும் சொல்லிடுறேன். ஷாரிக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஊட்டிக்கு ட்ரிப்பு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ட்ரிப் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஷாரிக்கு காணாம போயிடுறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸ் ஏற்கனவே வேற ஒரு டென்ஷன்ல இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், தொடர்ச்சியா கொலைகள் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்களோட கேஸ் வருது. ஷாரிக்கோட ஃப்ரெண்ட்ஸா இந்த வீட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. லைட்டா ஒவ்வொருத்தர் சொல்றது மாறின மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. உண்மையிலேயே ஷாரிக்கு என்னதான் ஆச்சு, அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போலீஸ் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விக்கு இந்த படத்தோட முடிவுல தான் நமக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கும். மேக்கிங்ல மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சூப்பர் படமா வந்திருக்கும். அதே மாதிரி எல்லாருமே புது கதாபாத்திரம்ன்றதுனால இந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஆனா நிச்சயமா உங்களுக்கு படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஒயிட் ரோஸ் அப்படின்றது. இந்த படத்துல கயல் ஆனந்தி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் ஆர்.கே. சுரேஷ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 10 to கொட்டா ஓடிடில அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். கைலானந்தி ஹஸ்பண்ட் பொண்ணு கூட சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்ப ஃபேமிலியை இவங்க தான் ரன் பண்ணி ஆகணும்ன்ற நிலைமை இருக்கு. இவங்களுக்கு எந்த இடத்துலயுமே வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணதுனால இவங்களால வீட்டுக்கும் போக முடியல. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றதுக்காக நிறைய காசை வாங்கியிருப்பாரு. அந்த காசை இவங்களால திரும்பி தர முடியல. இதனால காசை தந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பொண்ணை தூக்கிடுறாரு.
இப்போ பொண்ணை காப்பாத்தணும்னா இவங்களுக்கு நிறைய காசு தேவை, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்பதான் வேற ஒரு பொண்ணு விலை மதுவா மாறிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தரா. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த வீட்ல இருக்கவன் ஒரு சைக்கோன்னு தெரிய வருது. இந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ ரோல தான் ஆர்கே சுரேஷ் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல பெருசா சொல்லிக்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வராது. இருந்தாலும் படம் போர் அடிக்காம கடைசி வரைக்கும் போகும். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன ஓடிடில பாருங்க. அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்க எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஒரு நொடி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க இந்த லிஸ்ட்ல மத்த படத்தை பார்க்கலனாலும் சரி, இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு 60 வயசு நபரோட லேண்ட் பத்திரம் தியாகுன்ற ஒரு நபர்கிட்ட மாட்டிரும். அந்த பத்திரத்தை மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும். காசை இவர் ரெடி பண்ணிடுவாரு. அந்த காசை தந்துட்டு பத்திரத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போனவர் வீட்டுக்கு காலே பண்ண மாட்டாரு. வீட்டுல இருக்க ஒய்ஃபு கால் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டாரு. இதனால அந்த பெரியவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒய்ஃபை பயப்படுறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தியாகு ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, விசாரணையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி உங்களுக்கு பாடி கிடைக்குது. அந்த பொண்ணை யாரு கொன்னான்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷனாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படமும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். என்ன மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படத்துல நீங்க என்னென்ன படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க, அதுல உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு ஒரு வீடியோல பார்ப்போம்.